மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எஸ் தேர்வு சேட் பகுதியில் அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்படும் கணக்குகளின் வகைகள், ஃபார்முலாக்கள் மற்றும் தீர்வு காணும் வழிமுறைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. சேட் வினாத்தாளில் அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்படும் வினாக்களில் கணக்கு சம்பந்தமான வினாக்கள் 3 அல்லது 4 கேள்விகள் வரை கேட்கப்படும். கணக்கு தொடர்பான அனைத்து வினாக்களுக்கும் மிக எளிமையாக விடையளித்து முழுமையான மதிப்பெண்களை பெற முடியும். 7 மற்றும் 8 ஆகிய 2 பாடப்புத்தகங்களிலும் உள்ள கணக்குகளின் விடைகளை பற்றி பார்த்தரலாம். முதல்ல 7ஆம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு எண் 1. 320 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு திட உருளையின் கன அளவு 4 மீட்டர் கியூப். அதன் அடர்த்தியை காண்க. அடர்த்திக்கான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நிறை, கன அளவு, அடர்த்தி இந்த 3ஐயும் தொடர்பு படுத்துகின்ற ஃபார்முலா அப்படிங்கிற வகையில் நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா சில கணக்குகளில் கன அளவு கேட்கலாம் அல்லது அடர்த்தி கன அளவு கொடுத்துட்டு நிறை கேட்கலாம். ஆகவே நிறை, கன அளவு, அடர்த்தி அப்படின்னாவே இந்த ஃபார்முலா தான் அப்படிங்கிற வகையில் நினைவில் வச்சுக்கலாம். அடர்த்தி சமம் நிறை பை பருமன். அடர்த்திக்கான எஸ்ஐ அலகு கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இதுக்கு என்ன அர்த்தம்? நிறை கிலோகிராமில் தான் இருக்கணும், பருமன் மீட்டர் கியூபில் தான் இருக்கணும். நிறை பாருங்கள் 320 கிலோகிராம், இப்போ கரெக்டாக தான் இருக்குது. அலகு நம்ம மாற்ற தேவையில்லை. பருமன் அதாவது கன அளவு அது மீட்டர் கியூபில் தான் இருக்குது. ஸோ அலகை நம்ம மாற்ற தேவையில்லை. அடர்த்தி தான் கேட்டிருக்காங்க. அடர்த்தி சமம் நிறை எவ்வளோ? 320 கிலோகிராம் பை பருமன் 4. 4ஆல் வகுத்துக்கலாம். 8×32 இங்கே ஒரு 0. ஸோ 80 அப்படின்னு மட்டும் போடக்கூடாது, அலகையும் சேர்த்து போடணும். 80 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அப்படி இல்லைன்னா 80 கிலோகிராம் மீட்டர் பவர் -3 அப்படின்னு எழுதலாம். இதே மாடல்லே இன்னொரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அடர்த்தி கன அளவு கொடுத்துட்டு நிறை என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நிறை வேணும் அப்படின்னா வகுத்தல் இருக்கிற பருமன் சமக்குறிக்கு ஆப்போசிட் போகும்போது அடர்த்தி பெருக்கல் பருமன் சமம் நிறை. இப்போ 2 அளவுகளின் பெருக்கட் பலன் தான் நிறை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நிறையின் அலகு கிராம். ஸோ ஆன்சரை நம்ம கிராமில் தான் எழுதணும். கணக்கு எண் 2. ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மகிழுந்தானது நேர்கோட்டில் இயங்கத் தொடங்குகிறது. அது 6 வினாடிகளில் 12 மீட்டர் பை வினாடி வேகத்தினை அடைகிறது எனில் அதன் முடுக்கத்தினை கணக்கிடுக. முடுக்கத்துக்கான ஃபார்முலா நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். முடுக்கம் A சமம் V - U பை T. இந்த ஃபார்முலாவில் இருக்கிற U ஆரம்ப திசைவேகம். ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மகிழுந்து. இப்போ ஆரம்ப திசைவேகம் கண்டிப்பாக 0 இருக்கும். ஆரம்ப திசைவேகம் U சமம் 0 மீட்டர் பை வினாடி அப்படிங்கிற வேகத்தில், அதாவது ஓய்வு நிலையில் இருந்திருக்கும். V அப்படின்னா இறுதி திசைவேகம். V சமம் எவ்வளோ வேகத்தில் போயிருக்கு? 12 மீட்டர் பை வினாடி அப்படிங்கிற வேகத்தில் போயிருந்திருக்கு. எடுத்துக்கொண்ட நேரம் Tயில் எடுத்துக்கணும். 6 வினாடிகள். நேரத்தின் அலகு வினாடி. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நிமிடங்களில் கொடுத்துருப்பாங்க, நாம் வினாடிக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். ஆனால் இந்த கணக்கில் வினாடிகளில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 வினாடிகள் அப்படியே இருக்கட்டும். ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். V 12, U 0 டிவைடட் பை T 6. ஸோ 12/6 சமம் வகுத்திங்கன்னா 2 அப்படின்னு கிடைக்கும். முடுக்கத்தின் SI அலகு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். ஸோ 2 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் தான் ஆன்சர். 7ஆம் வகுப்பு அறிவியலில் 2ஆம் பருவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் கணக்குகளின் விடை விளக்கங்களை பற்றி பார்க்கலாம். கணக்கு எண் 3. 122 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை மதிப்பினை செல்சியஸ் மற்றும் கெல்வின் மதிப்பிற்கு மாற்றுக. ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துருக்காங்க, முதல்ல செல்சியஸுக்கு மாற்றிடலாம். ஃபாரன்ஹீட் மற்றும் செல்சியஸ் இந்த 2 வெப்பநிலைக்கான தொடர்பு F-32 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு C/5. இப்போ செல்சியஸ் கண்டுபிடிச்சிருவோம். ஒரு செல்சியஸ் வெப்பநிலையை அதன் கூட 273.15 ஆட் பண்ணால் நமக்கு
கெல்வின் வெப்பநிலை கிடைச்சிரும். இப்போ இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ எஃப்பில் 122 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 122 மைனஸ் 32 டிவைடட் பை 9 சமம் C/5. 122 32 போயிடுச்சுன்னா 90. 90/9 வகுத்தல் இருக்கிற 5 இந்த பக்கம் அனுப்பிடலாம், பெருக்கல் ஆகிடும். தேர்ஃபோர் C மட்டும்தான் இருக்கும். 90ஐ 9ஆல் வகுக்க முடியும் 10 முறை. 10 பெருக்கல் 5 சமம் 50. C சமம் 50 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஆகவே 122 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு சமமான செல்சியஸ் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ். இப்போ செல்சியஸ் வெப்பநிலை கூட 273.15 ஆட் பண்ணால் கெல்வின் வெப்பநிலை கிடச்சிடும். கெல்வின் K ஈக்குவல் டு C ப்ளஸ் 273.15. C எவ்வளோ? 50 டிகிரி. ஸோ 50 ப்ளஸ் 273.15 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 15.3 12 மிச்சம் 1 3 323.15 கெல்வின். கெல்வினுக்கு டிகிரி போட மாட்டோம், ஃபாரன்ஹீட்டுக்கும் செல்சியஸுக்கு மட்டும்தான் டிகிரி போடணும். ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துருந்தால் செல்சியஸுக்கு மாற்றலாம், செல்சியஸில் கொடுத்துருந்தாலும் இந்த ஃபார்முலாவில் செல்சியஸில் அப்ளை பண்ணிட்டு ஃபாரன்ஹீட் கண்டுபிடிச்சிட முடியும். செல்சியஸ் வெப்பநிலை கூட 273.15 கூட்டும்போது கெல்வின் வெப்பநிலை கிடைச்சிரும். வெப்பநிலையின் அலகு கெல்வின் தான். ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின் மட்டும் இல்லாமல் மற்றொரு வெப்பநிலை அளவு இருக்குது, ரான்கின். ரான்கின் முறையில் வெப்பநிலையை சொல்லணும்னா அதற்கான ஃபார்முலா R ஈக்குவல் டு F ப்ளஸ் 459.67. இப்போ ஃபாரன்ஹீட் இந்த கணக்கில் எடுத்துக்குவோம். 122 டிகிரி அதை நம்ம ரான்கின்க்கு மாற்றணும். ஸோ 122 டிகிரி ஃபாரன்ஹீட் கூட 459.67 ஆட் பண்ணால் ரான்கின் அளவு கிடச்சிரும். 11 மிச்சம் 1 7 1 8 5. ஸோ 581.67 ரான்கின். ரான்கின்க்கு டிகிரி ஆர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஒரு முறை என்எம்எஸ் வினாத்தாளில் கேட்டிருந்தாங்க, தனிச்சுழி வெப்பநிலை என்னன்னு கேட்டிருந்தாங்க. கெல்வினில் சொல்லணும்னா 0 கெல்வின், செல்சியஸில் சொல்லணும்னா -273.15 டிகிரி செல்சியஸ். இதே ஃபாரன்ஹீட்டில் சொல்லணும்னா -459.67 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்த கணக்கு எண் 4. ஒரு கம்பியின் வழியே 60 கூலும் மின்னூட்டமானது 2 நிமிடத்திற்கு பாய்ந்தால் கடத்தி வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு யாது? மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், மின்னூட்டத்தின் அலகு கூலும். இப்போ மின்னோட்டத்துக்கான ஃபார்முலா I சமம் Q/T. இதில் Q அப்படிங்கிறது மின்னூட்டம், T அப்படிங்கிறது நேரம். நேரத்தின் அலகு வினாடிகள், பட் இங்கே நிமிடத்தில் சொல்லியிருக்காங்க. நிமிடத்தில் கொடுக்கப்பட்ட அளவை நம்ம வினாடிகளுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். மின்னோட்டம் I சமம் Q/T, இதுதான் ஃபார்முலா. மின்னூட்டம் அதை Q அப்படின்னு எடுத்துக்கணும். Q சமம் 60 கூலும். காலம் இல்லைன்னா நேரம், T சமம் 2 நிமிடங்கள் அப்படின்னு இருக்குது. காலத்திற்கான அலகு வினாடியில் தான் சொல்லணும். 2 நிமிடம் அப்படிங்கிறது 120 வினாடிக்கு சமம். ஸோ 120 அப்படின்னு தான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். 60/120 2 முறை இருக்குது. 1/2. 1/2 தசம வடிவத்தில் எப்படி எழுதலாம்? 0.5ன்னு எழுதலாம். ஸோ 0.5 மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். ஸோ இதுதான் ஆன்சர். ஒரு ஆம்பியர் ஈக்குவல் டு 10⁶ மைக்ரோ ஆம்பியர். இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. 7ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவத்திலிருந்து கேட்கப்படும் கணக்குகளை பற்றி பார்க்கலாம். கணக்கு எண் 5. ஓர் ஒளிக்கதிர் எதிரொளிப்பு தளத்தில் பட்டு 43 டிகிரி கோணத்தை கிடைத்தளத்துடன் ஏற்படுத்துகிறது எனில் ஒரு 4 வினாக்கள் இருக்குது. புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அதே வினா தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்.
படுகோணத்தின் மதிப்பு என்ன? இரண்டாவது, எதிரொளிப்பு கோணத்தின் மதிப்பு என்ன? மூன்றாவது, படுகதிருக்கும் எதிரொளிப்பு கதிருக்கும் இடையே உள்ள கோணம் என்ன? நான்காவது, எதிரொளிப்பு கதிருக்கும் எதிரொளிப்பு தளத்திற்கும் இடையே உள்ள கோணம் என்ன? இந்த கணக்கு போடணும்னா ஒரு டயக்ராம் இருக்குது, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் எதிரொளிப்பு தளம் அல்லது எதிரொலிக்கும் பரப்பு, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதுதான் படுகதிர். எதிரொளிப்பு தளத்தில் பட்டு எதிரொளிப்பு கதிர் உருவாகும். இதுதான் எதிரொளிப்பு கதிர். படுகதிரானது எதிரொலிக்கும் தளத்தில் படுகின்ற இந்த புள்ளி படுபுள்ளி ஓ. இந்த படத்தில் பாருங்கள், PO படுகதிர், OQ எதிரொளிப்பு கதிர். படுபுள்ளி வழியாக எதிரொளிப்பு தளத்திற்கு செங்குத்தாக வரையப்படும் இந்த கோடு குத்துக்கோடு, கேபிட்டல் லெட்டர் N. எதிரொலிக்கும் கதிருக்கு செங்குத்தாக இருக்கும்னு சொல்லிட்டோம். ஆகவே இந்த இரண்டு அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 90 டிகிரியாக இருக்கும். அதே போல் இந்த இரண்டு அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 90 டிகிரியாக இருக்கும். இப்போ குத்துக்கோட்டிற்கும் படுகதிர்க்கும் இடைப்பட்ட இந்த கோணம் படுகோணம், ஸ்மால் லெட்டர் I. குத்துக்கோட்டிற்கும் எதிரொளிப்பு கதிருக்கும் இடைப்பட்ட கோணம் எதிரொளிப்பு கோணம், ஸ்மால் லெட்டர் R. ஒளி எதிரொளிப்பு விதிகளின்படி படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் சமமாக இருக்கும். ஸ்மால் லெட்டர் I சமம் R. ஒருவேளை படுகோணம் 45 டிகிரினா எதிரொளிப்பு கோணமும் 45 டிகிரி. இந்த கணக்கில் பார்க்கலாம். ஓர் ஒளிக்கதிர் எதிரொளிப்பு தளத்தில் பட்டு 43 டிகிரி கோணத்தை கிடைத்தளத்துடன் ஏற்படுத்துகிறது. படுகோணம் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடாது. படுகதிர் எதிரொளிப்பு கோணத்தில் பட்டு கிடைத்தளத்துடன் 43 டிகிரியை ஏற்படுத்துகிறது. ஸோ இதுதான் 43 டிகிரி. இதிலிருந்து படுகோணத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். 43 டிகிரியின் நிரப்பு கோணம் தான் படுகோணம். ஏன்னா இது ரெண்டையும் கூட்டும்போது 90 டிகிரி வரணும். ஸோ 90ல் 43 மைனஸ் பண்ணிட்டா படுகோணம் கிடைச்சிரும் 47 டிகிரி. படுகோணம் I சமம் இந்த கணக்கில் 47 டிகிரி. எதிரொளிப்பு விதியின்படி, ஒளி எதிரொளிப்பு விதியின்படி I சமம் R. படுகோணம் 47 டிகிரினா எதிரொளிப்பு கோணமும் 47 டிகிரி. பாருங்கள், ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். படுகோணத்தின் மதிப்பு 47 டிகிரி, எதிரொளிப்பு கோணத்தின் மதிப்பும் 47 டிகிரி. அடுத்தது படுகதிருக்கும் எதிரொளிப்பு கதிருக்கும் இடையில் உள்ள கோணம். இது படுகதிர், இது எதிரொளிப்பு கதிர். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம், அதாவது 47 + 47, தேர்ஃபோர் 94 டிகிரி. நான்காவதா எதிரொளிப்பு கதிருக்கும், இதுதான் எதிரொளிப்பு கதிர், எதிரொலிக்கும் தளத்திற்கும் இடையே உள்ள கோணம். இதுக்கும் எதிரொளிப்பு தளத்திற்கும் இந்த கோணம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது 47னா 47இன் நிரப்பு கோணம் தான் இந்த கோணம். ஸோ 90ல் 47 போயிடுச்சுன்னா 43 டிகிரி. ஆகவே எதிரொளிப்பு கதிருக்கும் எதிரொளிப்பு தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம் 43 டிகிரி. இந்த மாடலில் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்கப்படும். எதிரொளிப்பு கோணமா அல்லது படுகோணமா, எந்த அளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். அடுத்தது 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் உள்ள கணக்குகளின் விடை விளக்கங்களை பற்றி பார்க்கலாம். கணக்கு எண் 6, π/4 ரேடியன் என்பதன் டிகிரி மதிப்பு யாது? ரொம்ப எளிமையான கணக்கு தான். π ரேடியன் = 180 டிகிரி. இதை தான் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். π/4, இப்போ ரெண்டு பக்கமும் 4ஆல் வகுத்துக்கோங்க. இப்போ π/4 ரேடியன் சமம் 180 டிகிரியை 4ஆல் வகுக்கும்போது 45 டிகிரி. ஒருவேளை π/2 கேட்டாங்கன்னா π/2 ரேடியன் சமம் 180ஐ 2ஆல் வகுக்கணும். 2ஆல் வகுத்தா 90 டிகிரி. ஒரு ரேடியன் சமம் 180 டிகிரி. இந்த பை இந்த பக்கம் வந்துடணும். இப்போ 180 டிகிரி பை பை
எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். தலக்கோணத்தின் SI அலகு ரேடியன், இது RAD ரேட் என குறிக்கப்படுகிறது. கணக்கு எண் 7. ஒரு யானையின் சராசரி எடை 4000 N. அதன் ஒரு பாதத்தின் பரப்பு 0.1 மீட்டர் ஸ்கொயர். யானையின் ஒரு கால் மூலம் செலுத்தப்படும் அழுத்தத்தை கணக்கிடுக. அழுத்தம், அதற்கான ஃபார்முலா விசை பை பரப்பு. இப்போ விசை அப்படிங்கிறது யானை 4 கால்களின் மூலமாக செலுத்தப்படும் விசை 4000 நியூட்டன். இப்போ ஒரு கால் மூலம் செலுத்தப்படும் விசை எவ்வளவாக இருக்கும்? 4ஆல் வகுத்துக்கணும், 1000 நியூட்டன். 1000 நியூட்டன். பரப்பு அப்படின்னா பாதத்தின் பரப்பு தான். பரப்பின் அலகு மீட்டர் ஸ்கொயர். இப்போ மீட்டர் ஸ்கொயரில் தான் கொடுத்துருக்காங்க. விசை அதனுடைய அலகு நியூட்டன், இதுவும் நியூட்டனில் தான் இருக்குது. அலகு கரெக்டாக இருக்கான்னு கண்டிப்பாக ஒவ்வொரு கணக்குலையும் செக் பண்ணிக்கணும். 0.1 மீட்டர் ஸ்கொயர். இந்த இடத்துல எண் கூட நம்ம போட தேவையில்லை. 1000ஐ 0.1ஆல் வகுக்கும்போது 10,000 கிடைக்கும். 10,000 அழுத்தத்தின் அலகு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். அப்படி இல்லைன்னா 10,000 நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படின்னு எழுதலாம். அடுத்த கணக்கு, ஒன்றுக்கொன்று 90 டிகிரி கோண சாய்வில் வைக்கப்பட்ட 2 சமதள கண்ணாடிகளுக்கு இடையே தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கையை காண்க. 90 டிகிரி கோண சாய்வில் அப்படின்னா இது சாய்வு கோணம். சாய்வு கோணம் 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 2 சமதள கண்ணாடிகளுக்கு இடையில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். பிம்பங்களின் எண்ணிக்கை, அதற்கான ஃபார்முலா -360 டிகிரி பை தீட்டா -1. இதில் தீட்டா அப்படிங்கிறது சாய்வு கோணம். சாய்வு கோணத்தை நம்ம தீட்டா அப்படின்னு எடுத்துக்கணும். தீட்டா 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலாவில் தீட்டா அப்படிங்கிற இடத்துல 90 டிகிரியை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கணும். -1. 360ஐ 90ஆல் வகுக்கும்போது 4 அப்படின்னு கிடைக்கும். 4 - 1 சமம் 3. ஆகவே பிம்பங்களின் எண்ணிக்கை 3. கணக்கு எண் 9. காற்றில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி மற்றும் வேறொரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 2 × 10⁸ மீட்டர் பை வினாடி. காற்றை பொறுத்து அந்த ஊடகத்தின் ஒளி விலகல் எண்ணை காண்க. ஓர் ஊடகத்தில் ஒளி விலகலடையும் அளவானது அந்த ஊடகத்தின் ஒளி விலகல் எண் எனும் பதத்தால் குறிக்கப்படுகிறது. ஒளி விலகல் எண், இதை மியூ அப்படின்னு தான் சொல்லணும். மியூ அப்படிங்கிறது கிரேக்க எழுத்து. ஒளி விலகல் எண்ணுக்கான ஃபார்முலா இதுதான். காற்றில் ஒளியின் திசைவேகம், அதை சி அப்படிங்கிற எழுத்தில் குறிக்கணும், டிவைடட் பை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் வியில் சொல்லணும். பாருங்கள், 2 அளவுகளுமே கொடுத்துட்டாங்க, ஜஸ்ட்டு வகுத்தா போதும், அவ்வளோதான். காற்றில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி டிவைடட் பை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 2 × 10⁸ மீட்டர் பை வினாடி. 10⁸ 10⁸ கேன்சல் ஆகிடும். 3ஐ 2ஆல் வகுக்கும்போது 1.5 அப்படின்னு கிடைக்கும். ஒளி விலகல் எண் 1.5. ரொம்பவும் எளிமையான கணக்கு தான். அடுத்தது வெப்ப ஏற்புத்திறனில் ஒரு கணக்கும் தன்வெப்ப ஏற்புத்திறனில் ஒரு கணக்கும் பார்க்கலாம். கணக்கு எண் 10. ஒரு உலோகத்தின் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாக உள்ளது. அதற்கு 3000 ஜூல் அளவுள்ள வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது அதன் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக உயர்கிறது எனில் அதன் வெப்ப ஏற்புத்திறனை கணக்கிடுக. முதல்ல வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்பொருளின் வெப்ப ஏற்புத்திறன் என வரையறுக்கப்படுகிறது. வினாத்தாளில் வெப்ப ஏற்புத்திறன் கேட்குறாங்களா அல்லது தன்வெப்ப ஏற்புத்திறன் கேட்குறாங்களா அப்படின்னு கவனமாக பார்க்கணும். வெப்ப ஏற்புத்திறன் C' சொல்லணும். அதற்கான ஃபார்முலா தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு Q டிவைடட் பை வெப்பநிலை உயர்வு ΔT. வெப்ப ஏற்புத்திறனின் அலகு ஜூல் பை கெல்வின், அப்படி இல்லைன்னா ஜூல் கெல்வின் அடுக்கு -1. ஃபார்முலாவில்
அளவுகளை பிரதியிட்டுக்கலாம். C dash ஈக்குவல் டு Q/Δt இதுதான் ஃபார்முலா. Q அப்படிங்கிறது தேவைப்படும் வெப்ப ஆற்றல். வெப்ப ஆற்றல் எவ்வளோ? 3000 ஜூல். ஸோ Q ஈக்குவல் டு 3000 ஜூல் டிவைடட் பை ΔT வெப்பநிலை உயர்வு 40 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 30 டிகிரி செல்சியஸ். ΔT அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ், அதனால் வேறுபாடு தான். இப்போ 10 டிகிரி செல்சியஸ். ஸோ இதுக்கு கீழே 10 டிகிரி செல்சியஸ்னே போட்டுக்கலாம். இது 3000 ஜூல். 3000ஐ 10ஆல் வகுக்கும்போது 300 கிடைக்கும். ஸோ 300 ஜூல் பெர் கெல்வின். இதுதான் ஆன்சர். கணக்கு எண் 11. 2 கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 60 டிகிரி செல்சியஸிலிருந்து 70 டிகிரி செல்சியஸாக உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 84,000 ஜூல் எனில் நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறனின் மதிப்பு என்ன? வெப்ப ஏற்புத்திறன் அப்படிங்கிறதும் தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படிங்கிறதும் வேறு. தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓரலகு நிறையுடைய பொருளின் வெப்ப ஏற்புத்திறனே அப்பொருளின் தன்வெப்ப ஏற்புத்திறன் என வரையறுக்கப்படுகிறது. தன்வெப்ப ஏற்புத்திறன் C சமம். அதற்கான ஃபார்முலா தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு Q டிவைடட் பை நிறை, அதை எம்மில் எடுத்துக்கணும், இன்ட்டு வெப்பநிலை உயர்வு ΔT. வெப்பநிலை உயர்வு அப்படின்னா 60 டிகிரி செல்சியஸ்லேருந்து 70 டிகிரிக்கு உயர்த்தணும். ஸோ 70 மைனஸ் 60 இப்போ 10 டிகிரி செல்சியஸ். நிறை அப்படிங்கிறது 2 கிலோகிராம். தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 84,000 ஜூல். மதிப்புகளை பிரதியிட்டுக்கலாம். தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 84,000 ஜூல். நிறை 2, நிறையின் அலகு கிலோகிராம் தான். ஸோ 2 கிலோகிராமில் தான் இருக்குது. ஸோ 2 பெருக்கல் வெப்பநிலை உயர்வு 70 டிகிரி மைனஸ் 60 டிகிரி. ஏன்னா இந்த இடத்துல ΔT சமம் 70 டிகிரி மைனஸ் 60 டிகிரின்னு போட்டுக்கலாம். டிகிரி செல்சியஸ். ஸோ 10 டிகிரி செல்சியஸ். இதை சுருக்கணும் அப்படின்னா 4200 அப்படின்னு கிடைக்கும். தன்வெப்ப ஏற்புத்திறனின் SI அலகு ஜூல் பெர் கிலோகிராம் பெர் கெல்வின். ஸோ 4200 ஜூல் பெர் கிலோகிராம் பெர் கெல்வின். அவ்வளோதான் சார். கணக்கு எண் 12. 10 மீட்டர் அலைநீளம் மற்றும் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட ஒளியின் வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒளியின் வேகம் என்பது ஒளியானது ஒரு வினாடியில் பயணிக்கும் தொலைவாகும். ஒளியின் வேகத்தை V அப்படின்னு குறிக்கலாம். ஒளியின் வேகம் V சமம் n இன்ட்டு லேம்டா. இங்கே n எதை குறிக்குது அப்படின்னா அதிர்வெண்ணை குறிக்கிறது. லேம்டா அலை நீளத்தை குறிக்கிறது. ஃபார்முலாவில் பிரதியிட்டுக்கலாம். ஒளியின் வேகம் V சமம் n இன்ட்டு லேம்டா. n எவ்வளோ? அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ். 50 பெருக்கல் அலைநீளம் லேம்டா 10 மீட்டர். ஸோ 10, 50 பெருக்கல் 10 சமம் 500. ஒளியின் வேகத்தை மீட்டர் பை வினாடி அதில் தான் சொல்லணும். ஸோ 500 மீட்டர் பை செகண்ட். அப்படி இல்லைன்னா 500 மீட்டர் பெர் செகண்ட், அதாவது m(s⁻−1). கேள்வி எண் 13. 5 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட ஒளியின் வேகம் 25 மீட்டர் பை செகண்ட் எனில் அதன் அலைநீளம் என்ன? அதே கணக்கு தான், பட் வேறு அளவு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா சேம், அதே தான். ஒளியின் வேகம் V சமம் n இன்ட்டு லேம்டா அப்படின்னு எழுதியிருந்தோம். இதில் அலைநீளம் கேட்குறாங்க, அதாவது லேம்டா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சமக்குறிக்கு ஒரு புறமாக லேம்டா வச்சுக்கிட்டு பெருக்கல் இருக்கிற n சமக்குறிக்கு ஆப்போசிட் வரும்போது வகுத்தலாயிரும். V/n. தேர்ஃபோர் அலைநீளம் லேம்டா சமம் V/n. V ஒளியின் வேகம், n அதிர்வெண். அதிர்வெண் எவ்வளோ? 5. அதை கீழே போட்டுக்கணும். வேகம் 25 மீட்டர் பை செகண்ட். ஸோ 25 மேலே 25ஐ 5ஆல் வகுக்கும்போது 5 கிடைக்கும்.
அலைநீளத்தின் அலகு மீட்டர். ஸோ 5 மீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதுவரையிலும் NMS தேர்வில் சேட் பகுதியில் அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்படும் கணக்குகள் சம்பந்தமான வினாக்களுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம். சேட் அறிவியல் பகுதியில் 3 அல்லது 4 மதிப்பெண்களை பெறுவதற்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.